Hello everyone, I am Sobia. Now I am going to discuss about the topic pricing strategies. Introduction. Pricing strategy அப்படின்னா ஒரு கம்பெனி அவங்க கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்க்கு எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணுற டெக்னிக் தான் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. இது ப்ரைஸிங் ஃபிக்ஸேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம கரெக்டான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால தான் அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆகுமா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமா, காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கிடைக்குமான்னு நம்ம அனலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஒரு ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு 5 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், செகண்ட் ஒன் கஸ்டமர் டிமாண்ட், தேர்ட் காம்படிட்டர்ஸ் ப்ரைஸ், ஃபோர்த் பிராண்ட் இமேஜ், ஃபிஃப்த் மார்க்கெட் கண்டிஷன். ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியில் 3 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பெனட்ரேட்டிங் ப்ரைஸிங், செகண்ட் ஒன் ஸ்கிம்மிங் ப்ரைஸிங், தேர்ட் வேல்யூ பேஸ்ட் ப்ரைஸிங். ஃபர்ஸ்ட் பெனட்ரேட்டிங் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி மீனிங் என்னன்னா, பெனட்ரேட்டிங் ப்ரைஸிங்னா ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்டில் ஃபஸ்ட்டு அதோட ப்ரைஸ் லோவாக ஃபிக்ஸ் பண்ணி அது மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரதான் வந்து பெனட்ரேட்டிங் ப்ரைஸிங். இதோட மெயின் ஐடியா என்னன்னா, லோ ப்ரைஸ் யூஸ் பண்ணி மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ணுறதான் இதோட ஐடியா. எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பெனட்ரேட்டிங் ப்ரைஸிங். எக்ஸாம்பிள் ரியலைன்ஸ் ஜியோ இந்தியாவில் லான்ச் ஆன டைமில் அவங்க ரொம்ப லோ ப்ரைஸ் ஆஃபர் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ரீ டேட்டா ப்ளஸ் ஃப்ரீ கால்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதனால் அதர் நெட்ஒர்க்ஸ்லேருந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் ஜியோவுக்கு சுவிட்ச் ஆனாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து ஸ்டார்ட் டைம்லேயே ஜியோவுக்கு கிடச்சிச்சு. லேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சார்ஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதனால் கஸ்டமர்ஸ் பேஸ் வந்து அவங்க பில்ட் பண்ண முடிஞ்சது. ஜியோ பிகம் த மார்க்கெட் லீடர் ஆனாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஸ்கிம்மிங் ப்ரைஸிங் மீனிங். ஸ்கிம்மிங் ப்ரைஸிங்னா ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் லான்ச் ஆகுறப்ப அதோட ப்ரைஸ் வந்து ஹை ரேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் டைம் போக போக அந்த ப்ரைஸ் கிராஜுவலியாக டிக்ரீஸ் ஆகும். இதோட மெயின் ஐடியா என்னன்னா, இயர்லி அடாப்டர்ஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் அதை மாஸ் மார்க்கெட்டில் டார்கெட் பண்ணுறதான் இதோட மெயின் ஐடியா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புது ஐஃபோன் ரிலீஸ் ஆகும்போது கம்பெனி ஃபஸ்ட்டில் அந்த ஐஃபோனுக்கான ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையில் தான் ஃபிக்ஸ் பண்ணும். லான்ச்சிங் டைமில் ப்ரைஸ் வந்து இப்போ 1 lakh ப்ளஸ் ரேஞ்ச் இருக்குது. அப்படிங்கிறப்ப இயர்லி அடாப்டர்ஸ், அதாவது பிராண்ட் லெவல்ஸ், டெக்னிக்கல் எந்தூசியாஸ்டிஸ் வந்து இம்மிடியேட்டாக அந்த ப்ராடக்ட் வந்து வாங்குவாங்க. கொஞ்சம் மந்த் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ராஃபிட் அவங்க ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் கிராஜுவலியாக டிக்ரீஸ் ஆகும். அந்த ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நார்மல் கஸ்டமர்ஸ் கூட அதை அஃபோர்டபுளாக வாங்க முடியும். இதோட ரிசல்ட் என்னவா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஹை ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிடுவாங்க. லேட்டர் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் ரீச் ஆனதும் அந்த ப்ராடக்ட் வந்து மாஸ் மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. தேர்ட் ஒன் வேல்யூ பேஸ்ட் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி மீனிங். வேல்யூ பேஸ்ட் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜினா ஒரு கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட் காஸ்ட்டை பேஸ் பண்ணாமல் கஸ்டமர் ப்ரிசர்வ் பண்ணுற வேல்யூவை பேஸ் பண்ணி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வேல்யூ பேஸ்ட் ப்ரைஸிங். இப்போ இருக்கிற மாடர்ன் மார்க்கெட்டிங்கில் வேல்யூ பேஸ்ட் ப்ரைஸிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து ப்ரைஸை வந்து கன்சிடர் பண்ணாமல் குவாலிட்டி, பிராண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேல்யூ பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டார்பக்ஸ் காஃபி ஒரு காஃபியோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 300 ப்ளஸ் இருக்கும். ஆனால் அதை விட சீப்பான காஃபி எல்லாம் இருக்குது. இருந்தாலும் கஸ்டமர்ஸ் வந்து அதோட குவாலிட்டி, பிராண்ட் வேல்யூ பண்ணுறதுனால வேல்யூ பேஸ்டு ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜிக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இந்த ஸ்டார்பக்ஸ் காஃபி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அந்த கம்பெனி காஃபியை செல் பண்ண மாட்டாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸை செல் பண்ணுறாங்க. ப்ளஸ் காம் ஆம்பியன்ஸ், ஏசி, ஃப்ரீ ஒய்ஃபை, ப்ரீமியம் ஃபீல், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் இருக்கிறதுனால இது வேல்யூ பேஸ்டு ப்ரைஸிங்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது. கன்க்ளூஷன். ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி பிஸ்னஸ் சக்ஸஸ்க்கு மோர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பெனட்ரேட்டிங் ப்ரைஸிங் யூஸ் பண்ணுறதுனால நியூ மார்க்கெட்டில் ஈஸியாக என்டர் ஆகலாம், கஸ்டமர்ஸையும் குயிக்காக அட்ராக்ட் பண்ண முடியும். ஸ்கிம்மிங் ப்ரைஸிங்கில் ஸ்டார்டிங்கில் ஹை ப்ரைஸ் வச்சுட்டு காஸ்ட் ரெக்கவர் பண்ணிட்டு அதிகமான ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம்.
வேல்யூ பேஸ்டு ப்ரைஸிங்கில் கஸ்டமர் ப்ரிசர்வ் பண்ணுற வேல்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்மளோட பிராண்டை ஸ்ட்ரென்த் பண்ணி ப்ராடக்ட் பேஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். பிஸ்னஸில் கரெக்டான ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜிஸ் சூஸ் பண்ணினா தான் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியும், ப்ளஸ் பிஸ்னஸும் க்ரோத் பண்ண முடியும். தேங்க்யூ ஆல். ஹாவ் ஏ ஒண்டர்ஃபுல் டே.